ஏங்க நடிகை பிடிக்குமா அவங்க பொண்டாட்டி பிடிக்குமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. பொண்டாட்டியில் எப்படி சூர்யா காத்தியால் எப்படியே பிறப்பாங்க, நடிகிட்ட குழந்தைகளை பற்றி முடியுமா கேள்வி கேட்குறாரு பாரு அப்படின்னு. வீட்டு சாப்பாடுங்கிறது வந்து நிரந்தரம். ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டல் போய் சாப்பிடலாம் தவிர 3 வேளை ஹோட்டல் சாப்பிட பைத்தியம் முடிச்சு லூஸ் மோஷன் போகும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கல்யாணங்களுக்கு போனேன்னா கல்யாணத்துக்கு போய் 3 நாள் கல்யாணத்துக்கு போனோம்னா 30,000 பேர் சாப்பிட்றானுங்க. அவன் என்ன ஐட்டம் போடுறான்னு தெரியாது. 3 நாள் கோயம்புத்தூர் சாப்பிட்டு வந்தா வெயிட் வந்து 2 கிலோ ஏறுது. 5வது நாள் லூஸ் மோஷன் போகுது. அதனால இது பர்மனெண்ட் எல்லாம் கிடையாது. அதனால இப்போ ஆல்வேஸ் வீடு, மனைவி, குழந்தை குட்டி, 2வது தான் ஹோட்டல். இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா பொங்கல் வடை நான் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கம் கடை இருக்குது. சாம்பார் சாதம் அதெல்லாம் கோயம்புத்தூர்ல நான் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். ஏர்போர்ட் பக்கம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பெரும்பாலும் அங்கே தான் சாப்பிடுவேன். ஸ்வீட் நான் ஜாஸ்தி சாப்பிட, சர்க்கரை வேக நினைச்சிக்கான எல்லாமே சாப்பிடுவேன். ஸ்வீட் நான் ஜாஸ்தி சாப்பிடல. பட் இவங்க ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிரமாதமாக கோயம்புத்தூர் வரேன். இளமை 14 வயசு பையன் இளமையாக தாண்டா இருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு 16 தாண்டா ஏஜ் ஆகுது. இல்லை பாரு, சுற்றிலும் பாரு, கரெக்டாக 14 வயசு தான். 14 வயசுல இவத்த இளமையாக தான் இருப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரிஜினலாக சொல்றீங்களா? ஒரிஜினல் இளமையாக இருக்கணும்னா இப்போ காலையில் வரும்போது பழைய சாதம், ஒரு கை பழைய சாதம், 2 டம்ளர் மோர் அடித்து காலையில் வரும்போது, இங்கே வரும்போது வெறும் வயிற்றோடு எங்கேயும் போக மாட்டேன். 2 டம்ளர் பழைய சாதம், பப்பாளி பழத்தை 4 பீஸு, கொய்யா 4 பீஸ் சாப்பிட்டு வந்துருக்கேன். அதான் இளமை ரகசியம். அப்புறம் ராத்திரியில் வந்து 10 மணிக்கு படுத்து மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும். டயத்துக்கு சாப்பிட பழக்க வச்சுக்கோங்க. காலையில் வாக்கிங் போங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் வந்து காற்று, 2வது தண்ணி, 3வது உணவு. சாப்பாடு இல்லாமல் மகாத்மா காந்தி வந்து 20 நாள் இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? 20 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு. தண்ணி குடிக்காமல் 2 நாள் அதிகபட்சம் இருக்கலாம். சுவாசிக்காமல் இருக்க முடியாது. நாம் உங்கள் அம்மா வீட்டில் நீ உருவான காலத்திலேயே ஹார்ட் எப்போ ஃபங்க்ஷன் பண்ணுதோ அன்றைக்கே வந்து ரத்த ஓட்ட ஓட ஆரம்பிச்சு. ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் 1 பிராணவாயு வேணும், 2வது தண்ணி. ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்கிறான். அதனால வந்து உடம்பு இருக்கிற ரத்தத்துக்கு இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது வந்து தண்ணி ஒன்று, இன்னொன்று காற்று ஒன்று. அதிகாலையில் நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு 6 மணி வரைக்கும் ஒரு ½ அன் அவர், பெரியவங்க சொன்னவங்க இல்லை, எல்லாருமே எல்லா குழந்தையும் இப்போ வியாதி வர காரணமே எல்லாமே வீட்டில் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஏசியில் படுக்காதீங்க. காலையில் வந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சொல்ல 2 லிட்டர் தண்ணி குடிங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. கடுமையாக உழைங்க. இன்னொருத்தனை கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்தில் எல்லாம் பெற்றவன் வந்து உலகம் யாருமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? நடிகர் நாடலாம்னு உலகத்துக்கு நிரூபிச்சவர் எம்ஜிஆர். இன்னொரு நடிகை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொனால்டு ரீகனுக்கு முன்னாடி வந்து நாட்டை ஆண்டவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. 3 சம்சார நேரத்தில் குழந்தைகள் கிடையாது. உலகத்தையே பெரிய ஆக்டர் சிவாஜி மாதிரி இன்னொரு பிறக்கணும். சிவாஜி மாதிரி இன்னொரு பிறக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய சிவாஜி ஆக்டர் வந்து அரசியலில் தோற்று போயிட்டார். புரியுது உங்களுக்கு? இதில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் பெற்றவன் வந்து எவனும் இல்லை. நீங்கள் உழைச்சிட்டே இருங்க. கடவுள் என்ன கொடுக்குறாத வச்சு சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. அவ்வளோதான். அரசியல் பேசுறாரு. நான் காமராஜ் காலத்திலேயே நான் முதலமைச்சர் வரலான்னு நினைச்சேன். அந்த சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு.